ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பைபிள் புதிய ஏற்பாடு மத்தேயு 3வது அதிகாரம் நம்ம பார்க்குறோம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. ஸோ கிறிஸ்தவ மதத்தில் வந்து ஒவ்வொரு மதத்திலும் வந்து சில விசேஷங்கள் இருக்குது, சில நம்பிக்கைகள் இருக்குது. அந்த மாதிரி கிறிஸ்தவ மதத்தில் உள்ள நம்பிக்கை என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுற சில விஷயங்கள் புதிய ஏற்பாட்டில் உள்ள விஷயத்தோட லிங்க் பண்ணி இருப்பாங்க. பாருங்கள், அங்கே அதில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதனால தான் இங்கே நடந்தது. ஆக்சுவலாக இந்து மதத்தில் இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்காது. இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும், 2 பேருக்கு இடையில் நடக்குதுன்னா இந்த 2 பேருக்கும் முன்ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருக்கும். அங்கே முன்ஜென்மம் சொல்கிறது கிறிஸ்தவ மதத்தில் முன்ஜென்மம் கிடையாது இல்லையா. அதனால் அப்போ ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அது இப்போ நடந்திருக்குது, தீர்க்க தரிசனமாக, அதாவது ஏற்கனவே நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்லிட்டாரு. பாருங்கள், அப்படி தான் வந்திருக்காரு, அப்படி தான் இயேசு பிறந்தார், அப்படி தான் யோவான் வந்திருக்கிறான். ஸோ இப்படி திரும்ப திரும்ப அவர்களுடைய நம்பிக்கை அப்படி இருக்குது. சரி, இதில் இந்த பரலோக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஃபேமஸானது இருக்குது. அதில் இதுவும் ரொம்ப முக்கியமானது, ஃபேமஸானது. ஸோ அந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் இந்த மாதிரி வனாந்தரத்தில் ஒருத்தன் இப்படி சொல்லிகிட்டு இருப்பான், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள்ன்ட்டு. ஸோ ஏசாயா தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்டது இவனைத்தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யோவான் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். ஸோ இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு வேடனுடைய ட்ரெஸ்ஸு. அவனுடைய உணவும் பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளி காட்டுத்தேன் இல்லையா. ஸோ வேடர்கள், நாடோடிகள் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த இந்து மதத்தில் வந்து கண்ணப்ப நாயனார் வேடனாக இருப்பார் இல்லையா. ஸோ இந்து மதத்தில் வந்து கறிமீன்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இல்லையா. இப்போ கெட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம், ஜென்ரலாக. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுடைய கடவுள் அவர் எவ்வளோ தூய்மையாக இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட தூய்மையானவருக்கு எந்த நேரமும் கறிமீன் சாப்பிடக்கூடிய ஒருவன் பக்தராகிறான். எப்படி திடீர்னு முதல்ல சிவலிங்கத்தை பார்த்தோன்னே அவன் கண்ணெல்லாம் தண்ணி ஊற்றுது. ஸோ ஒரு ஐயர் அபிஷேகம் பண்ணுறதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன் அப்படின்ட்டு தண்ணி என்ன பண்ணுறதுன்ட்டு எங்கேயோ எட்ட போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவான், அதை வாயில் வச்சுக்குவோம். ஸோ வாயாலே அதை கொப்பளித்து கடவுளுக்கு நெய்வேத்தியம்ட்டு ஸ்வீட்டு அந்த மாதிரி பழம் அந்த மாதிரி படைப்பாங்க. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான், கறியை படைக்கிறான். ஸோ இது என்னென்னா எல்லாமே இந்து மதத்திற்கு எதிரான ஒரு விஷயங்கள். ஸோ இதனால் என்ன ஆகுனா, மனிதன் கெட்டு போகும்பொழுது இதை சொல்லிட்டான், பாரு கறிமீன் வச்சு பறிச்சா கூட கடவுளை ஏற்றுக்குவார், அதனால் கறிமீன் சாப்பிட்றது தப்பு இல்லை. அப்படி தப்பான மெசேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதே அர்த்தம் தான் இதில் வர்றதும். நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. எந்த மதத்தில் உள்ள விஷயங்களும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. சிவன் கடவுள், அவரை தான் பரமபிதா அல்லான்றாங்க, அது உண்மை. கிருஷ்ணர்னு ஒருத்தர் இருந்தார், ராமர்னு ஒருத்தர் இருந்தார். எங்கே இருந்தார்னா சொர்க்கத்தில் இருந்தார். சொர்க்கம் எங்கே இருக்குது? இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்த மனிதர்களை தான் 33 கோடி தெய்வம், தேவர்கள் அப்படின்ட்டு இந்துக்கள் வழிபடுறாங்க, பாரத பூமியில் இருந்ததுனால. மற்றபடி அங்கே தான் ராமர், கிருஷ்ணர் எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களும் மறுஜென்மம் எடுப்பாங்க. அப்படின்னு அர்த்தம், தொடர்ந்து உயிரோடு அப்படியே இருக்க மாட்டாங்க. ஒரு உடல் எடுப்பாங்க, அதிகபட்சம் ஒரு 150 வருடம் சராசரியாக. அடுத்த ஜென்மம் இப்படி எடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணர் ஒரு பிறவி தான், ராமர் ஒரு பிறவி தான், அடுத்தது மறுஜென்மம் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரிலாம் கிருஷ்ணர் கிடையாது.
போய் சண்டை போடுறது, பெண்கள் ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, வெண்ணெயை திருடுறது, இந்த உலகத்தில் தோன்றியதிலேயே எல்லாத்துலேயும் நம்பர் 1 கிருஷ்ணர். அழகில், ஆரோக்கியத்தில், செல்வத்தில், புத்தியில், தூய்மையில். அவர் எதுக்கு போய் திருட போகிறார்? அவர் ராஜா வீட்டு குழந்தை, அவர் எதுக்கு போய் திருடணும்? அந்த கதைப்படியே பார்த்தா கூட அவர் ராஜா வீட்டு குழந்தை தான், அவர் ஏன் திருடணும்? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இது நிஜத்தில் நடக்கலைன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை வெண்ணெய் திருடும்போது அவங்க அம்மா வந்து வாயை திறப்பான்னும் போது அவர் வாயை திறக்கிறாரு. பார்த்தா உலகம் தெரியுது வெண்ணெய்க்கு பதிலாக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலக ராஜ்யத்தை அவர் அடைகிறார். சொர்க்கத்தில் பிறந்த முதல் குழந்தை கிருஷ்ணர் அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். எல்லா மதத்துலையும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதுடைய அர்த்தம் என்னென்னா, பாரதத்தில் பிறக்கணும், சொர்க்கமாக இருக்கும்போது. இப்போ கிடையாது. சரி, 2500 வருடம் சொர்க்கமாக இருக்குது, அடுத்த 2500 வருடம் நரகமாகுது. நரகத்தின் கடைசி 100 வருடம் தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கோடியில் சிலர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஒரு வயோதிகர் உடலில் வந்து கொடுக்குறார். அவருக்கு பிரம்மன் பேர் வைக்கிறார். ஏன்னா கடவுளுக்கு உடம்பு கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறது கிடையாது. ஆனால் நம்மள மாதிரி அவரும் ஒரு உயிர், ஆத்மா தான். அந்த பிரம்மாவைத்தான் ஆதாம்னு சொல்கிறான். கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதன், உடல் உணர்வில், மண்ணுனாலான இந்த உடலின் உணர்வில் மூழ்கி இருக்கக்கூடிய மனிதனை, நீ மண்ணுனாலான இந்த உடம்பு கிடையாதுடா தம்பி, இதை இயக்கக்கூடிய ஆத்மா நீ, அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கடவுள் நம்மை எழுப்புறார். ஆழ்ந்த அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறோம், ஞானத்தை கொடுத்து எழுப்புறார். இந்த ஞானத்தை தான் எல்லா மதத்துலேயும் தண்ணி தெளிக்கிறாங்க. இந்து மதத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பண்டிகை நாள் வருது, அந்த டைமில் ஏதோ ஒரு காரணத்துக்காக குளிக்க முடியல, உடம்பு சரியில்லை, ஏதோ ஒன்றுன்னா தண்ணி தெளிச்சுக்குவாங்க. அல்லது குளிச்சுட்டு இருக்கிறவங்கள இன்னொருத்தர் குளிக்காதவங்க தொட்டுட்டா கூட தலையில் தண்ணி தெளிச்சுக்குவாங்க. தண்ணி தெளிச்சிட்டாலே தூய்மை ஆகிடுமா? ஸோ இங்கே விஷயம் என்னென்னா, ஞானத்தை அங்கே தண்ணியோடு ஒப்பிட்டுட்டாங்க. ஞானத்தினால தூய்மை ஆகிறோம். இறைவன் கொடுக்குற ஞானம் என்னென்னு, உன்னை ஆத்மான்னு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்ய, அவரை தான் அல்லா பரமபிதான்னு கிறிஸ்தவ மதத்தில், முஸ்லீம் மதத்தில் சொல்கிறாங்க. கடவுள் ஒருத்தர் தான், அவர் வந்து ஞானத்தை கொடுக்குறார். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா குரான்லேயும் இயேசுவை பெற்று இருக்கும். பைபிளில் இருக்கக்கூடிய இயேசுவும் குரானில் இருக்கிற இயேசுவும் வேறு அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி பைபிளில் இருக்கிற பரமபிதா குரானில் போட்டிருக்கிற அல்லாஹ் கிடையாதுன்னுவாங்க. ஏன்னா இங்கே கடவுளை அன்பானவராக காட்டிட்டு அங்கே வேறு மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் என்னென்னா, 2 மதத்துலேயுமே எந்த சம்பவமும் நிஜத்தில் நடந்தது கிடையாது. முகமது நபின்னு வந்தார், அவர் மதத்தை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். இயேசு வந்தார், அந்த மதத்தை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்தார். அவ்வளவுதானே தவிர அவர்களுடைய பிறப்பில் எந்த விதமான சிறப்பும் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா கடவுளுக்கு மரியாதை கிடையாது இல்லையா? எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கே என்னும்போது மற்றவர்கள் என்ன வரலாறு இருக்குது? சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை கிருஷ்ணர், அவருக்கே வரலாறு கிடையாதுன்ட்டு. அவர் யாருன்னு இல்லை, இப்போ மறுஜன்மம் எடுத்துட்டு கடைசி 100 வருஷத்தில் தான் யாருன்றதே மறந்து இருக்கக்கூடிய ஒரு தாத்தா உடம்புல இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு இருப்பாங்க. கிருஷ்ணருடைய ஆத்மா தான் அது. ஆனால் அது அவருக்கே தெரியாது. சிவபெருமான் வந்து சொல்லும்போது தான் இந்த ரகசியம் அவருக்கே தெரியும். நீ தான்ப்பா கிருஷ்ணராக இருந்த, இப்போ மறுபடியும் கிருஷ்ணர் ஆகணும். அங்கே காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அதே மாதிரி பரிசுத்தமாக நீ ஆகணும்னா எப்போவுமே பரிசுத்தமாக இருப்பவர் இறைவன் மட்டுமே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். நம்மளுடைய உயிர் பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. ஸோ ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க ஆத்மா தூய்மையாகும். இறைவன் ஞானத்தில் மூழ்கி ஆத்மா தூய்மையாவது, உடம்பு கிடையாது. ஆத்மா தண்ணியிலலாம் முக்கலாம் முடியாது. ஸோ இது தெரியாமல் கங்கையில் போனால் இதோடைய நினைவு, கங்கைன்றது அங்கே ஞான கங்கை, சிவனுடைய தலையிலிருந்து வர்றதா காட்டுவாங்க. மற்றபடி சிவனே அப்படி கிடையாது, அவர் உடம்பு இல்லாதவர். அப்படின்னா என்ன, தலையில் என்ன இருக்குது? புத்தி தான் இருக்குது இல்லையா? அதாவது மனிதர்கள் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க பிரெயின்ட்டு, ஆனால் ஆத்மாவில் தான் இருக்குது. ஆத்மாவில் தான் மனம், புத்தி இருக்குது. அதில் ஞானம் இருக்குது. அந்த ஞானத்தை இறைவன் கொடுக்கிறார். அந்த ஞானத்தின்படி நடக்கிறதுனால உங்களுடைய குணம் மாறுது. ஸோ அவங்க கங்கையில் மூழ்கிறாங்க இந்து மதத்தில், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அடுத்து வர மதங்கள் ஞான ஸ்நானம் அப்படின்னு தண்ணியில் முக்கிறது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு
கிணறு இருக்கும் அல்லது ஒரு குளம் இருக்கும். அங்கே போய் குளிச்சுட்டு போனோடனே தூய்மையாகிடுவாங்க. குளித்தாலே ஆத்மா தூய்மையாகுமா? அதுதான் கீதையில் இருக்கும். ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. இப்போ ஞானத்தினால் தூய்மையாகிறது விஷயங்கள் அது. ஸோ அதே மாதிரி இங்கே இதில் பார்த்திங்கன்னா அநேகமாக இயேசுன்ற ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் இதில் உண்மையாக இருக்கும். மற்றபடி யோவான் இதெல்லாம் ஜஸ்ட் கற்பனை கதைகள், அவ்வளோதான். ஆனால் அதில் சில மெசேஜ் இருக்கும். கதைன்னு புரிஞ்சுக்கிட்டால் தான் மெசேஜ் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு விட்டுருவீங்க. சரி, இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே கண்ணப்ப நாயனார் வேடன் சொன்னேன் இல்லையா, அதே விஷயந்தான் இங்கேயும் நடக்குது. ஒட்டகமயிரை அணிஞ்சிட்டு ஒரு வேடனாக இருக்கிறான், கரெக்டாக சொல்லணுன்னா. அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி கலியுகத்தின் இறுதியில் நாம் அப்படி இருக்கிறோம் இல்லையா. வேடன்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு நாடோடியாக இங்கே அங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க. இல்லை, யாருமே சொந்த கிராமத்துக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லா வீடும் பூட்டி கிடக்குது. சாப்பாட்டுக்காக எல்லாம் வெளியில் அங்கே வேலை இங்கே வேலைன்னு போயிட்டு அந்த மாதிரி அலையிற நேரம். முருகனும் அப்படி தான் காட்டுவாங்க இல்லையா. ஸோ எல்லா மதத்துலேயும் ஒரே விஷயந்தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுவுமே நிஜத்தில் நடந்தது கிடையாது. இப்போ கடைசி 100 வருடம் அனைத்தும் இழந்திருக்கிற நேரத்தில் இறைவன் வருகிறார்ன்றதுடைய அர்த்தம், காட்டில் யார் இருக்கிறார் ஞானத்தை சொல்கிறதுக்கு? காட்டில் உட்காந்துட்டு பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு யார்கிட்ட சொல்கிறார் இல்லையா. ஸோ அதை யோசிக்கணும் நம்ம. சரி, ஸோ இதோடைய மெசேஜ் என்னென்னா, அந்த மாதிரி அனைத்தையும் இழந்து இருக்கும் பொழுது, போட்டுக்க ட்ரெஸ் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல், கண்டதை சாப்பிட்டுன்னு இருக்கிறான். வெட்டுக்கிளி சாப்பிட்றான். எந்த அளவுக்கு ஒரு பஞ்சத்தில் இருந்தால் ஒருத்தன் வெட்டுக்கிளி சாப்பிடுவான், யோசிச்சு பாரு. அந்த மாதிரி நேரத்தில் இறைவனுடைய ஞானம் கிடைக்கிது. அந்த ஞானத்தை எடுத்து நாம் மற்றவர்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற இப்போ நடக்கிற விஷயம்தான் மதங்களில் வெளிப்படுது. எப்படி வெளிப்படுதுன்னா, கடைசி 100 வருடம் இறைவன் ஞானத்தை கொடுக்க வரார் இல்லையா. எல்லாருமே எடுப்பாங்க. மத ஸ்தாபகர்கள், இயேசு உடம்பில் வந்த பரிசுத்தாவின்னு சொல்லப்படுற அந்த கிறிஸ்துவாகட்டும், நபி உடம்பில் வந்த ஜிப்ரேல் ஆகட்டும், இதுதான் மதஸ்தாபக ஆத்மாக்கள். இதெல்லாம் கடைசியில் வந்து ஞானத்தை எடுத்துட்டு உலகம் அழியும்போது எல்லாம் மேலே போயிடும். ஆனால் ஆரம்பத்திலே எடுத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தெல்லாம் யார் விடுறாங்களோ அவங்க தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அது இப்போத்துலேருந்தே எடுத்தால் தான். ஆத்மான்னு ஒன்று பரமாத்மா நினைவிலேயே இருக்கணும். இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பாருங்கள். ஸோ அப்படி இறைவனுடைய ஞானத்தை கேட்க 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 உங்களுடைய குணம் மாறும். இங்கே நாம் வந்து அர்த்தம் தெரியாமல் சமஸ்கிருத மந்திரமோ ஹல்லேலூயாவோ அல்லது அரபிக் மந்திரமோ எதுவும் கிடையாது. இறைவனை அன்பாக நினைக்கணும், நட்சத்திரம் மாதிரி நினைக்கணும். இது எதுக்கு? நம்மளுடைய பாவத்தை அழிக்கிறதுக்கு. நினச்சி உடலே மறக்கணும். ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் தான் இருப்பாங்க. உடல்ன்ற உணர்வு இல்லாததுனால தான் ஆண்கள் பெண்கள் அழகாக இருந்தாலும் சின்ன காமம், சலனம் எதுவுமே இருக்காது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பமாவார். அதோடைய நினைவாக இங்கே இயேசுவுக்கு அந்த மாதிரி ஒரு மகிமை கொடுத்துட்டாங்க. ஆனால் இயேசு நரகத்தில் தான் பிறக்கிறார். நரகனாலே காமம் வந்துடுச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் அதோடைய உண்மையான அர்த்தம்னா, இயேசு உடம்புல கிறிஸ்து வருது இல்லையா, அதுதான் அங்கே தூய்மை. அது ஆக்சுவலாக கிறிஸ்து வந்ததுடைய மகிமை, இயேசுடைய மகிமை கிடையாது. சரி, அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கிறோம். இப்போ இந்த யோவான் இந்த மாதிரி தேன், வெட்டுக்கிளி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்போ ஜெருசலேத்தை சார்ந்தவர்கள், யூதேயா நாட்டை சார்ந்தவர்கள் எல்லோரும் அவன்கிட்ட போய் அவனுடைய பாவத்தை சொல்லி யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஸோ இந்த நதி அப்படிங்கிறது ஞான நதி தான். அதனால தான் இங்கே கங்கை நதியை அங்கே யோர்தான் நதின்னு போட்டாங்க. ஸோ இங்கே பாவம் சொல்கிறதுன்றதெல்லாம் இப்போ இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக சொல்கிற விஷயந்தான். இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிறீங்களோ அதெல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்டு இனி அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணுங்கன்னு வரும். இது அந்த மதங்களில் அப்படி வெளிப்பட்டு இருக்குது.
தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ரஃப்பாக தான் பேசுவாங்க. ஸோ அது ஒரு சில சாமியார்கள் இங்கே கூட அப்படி பேசுவாங்க இல்லையா? இப்போ யாரும் அப்படி பேசுறதில்லன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு டிவியில் கூட வந்துச்சு, விவேக் படத்தில் கூட நக்கல் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் இந்த இவன் பேசுகிறான், ஏய் பாம்பு குட்டி, அதாவது பாம்பு ஒரு திட்டுறது, பாம்பு மாதிரி இருக்கிறீங்களாடா, எவ்வளோ பெரிய கோபம் வரப்போகுது தெரியுமா, உங்களுக்கு அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு அவன் வழி காட்டினா, அதை ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பேசுகிறான் இவன். ஸோ அந்த காட்சி எடுத்துகிட்டு வராங்களே, முத்து படத்தில் ரஜினி பைத்தியமாக இருக்கிற மாதிரி இருக்குமே, அந்த மாதிரி ஒரு காட்சி எடுத்துகிட்டு வராங்க பாங்க. ஸோ இதுதான் இப்போ கடவுளுடைய செய்தியை சொல்கிறோம், அப்படியா இருப்பான், யோசிச்சு பாருங்க. சரி, இது என்னென்னா இது உண்மையில் நடக்கலைன்றதை நீங்கள் அதை படித்தாலே தெரியும், நீங்கள் பெருசாலும் யோசிக்க தேவையில்லை. அதுக்கு ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இயேசு வரும்போதும் அதே மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க பாருங்கள். ஏன்னா இயேசுவை காணும், குழந்தையாக பிறந்தாரா டமால்னு பெரிய ஆள் ஆகி காட்டுறாங்க, நடுவில் காணும், நிறைய பக்கத்தை காணும், 30 வருஷம் பக்கத்தை காணும். சரி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அதாவது நியாய தீர்ப்பு நாள் பற்றி உங்களுக்கு யார் எச்சரிக்கை கொடுத்தா? யாருமே அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு இல்லைன்றார். இதை யோசித்து பார்க்கணும். பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆரம்பத்திலேருந்தே இதை பற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும், எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே சொல்லப்படுற விஷயம் அல்லது ஆரம்பத்திலேருந்தே வர விஷயம் கூட இறுதியில், ஏன்னா உலகம் அழியிறதுக்கு முன்னாடி தான் இறைவனே வர்றார், 100 வருடம் முன்பு. இப்போ சொல்கிற ஞானம் தான் இயேசு சொல்வார், உங்கள் கண்ணு முன்னாடி உலகம் அழியிறத பார்ப்பீங்கன்னுவார். அவங்க இறந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவர் சொன்னது பொய்த்ததுக்கு காரணம் அவர் சொன்னது ரைட்டு, ஆனால் சொன்ன நேரம் தப்பு. இயேசு உடம்புல கிறிஸ்தாத்மா அதுக்கு எதுவுமே தெரியாது, மேலேருந்து வரும், வந்தவுடனே இந்த ஞானத்தை சொல்லும். உலகம் அழியும் போது கொடுக்குற ஞானத்தை அப்போ கொடுத்துடும். ஸோ அதனால தான் இடிக்கிறதுக்கான காரணம். ஸோ அப்போ உலக அழிவை பற்றி மனிதர்கள் சொல்ல முடியாது, மத ஸ்தாபகர்கள் சொல்ல முடியாது, கடவுள் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போ நடக்கிற விஷயத்தை தான் அங்கே யோவான் சொல்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக பாருங்கள், 8வது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்ட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக தமிழ் டிரான்ஸ்லேஷனை விட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தான் கரெக்டாக இருக்குது. அதாவது மனம் திருந்திடுச்சு அப்படின்னா அது எப்படி தெரியும்? நீங்கள் செய்கிற காரியத்தை வைத்து தான் தெரியும். அப்போ அந்த மாதிரி காரியம் செய்யுங்க. அந்த காரியத்தை தான் பழம் கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படி இருக்குது, அந்த மனம் கனிஞ்சிடுச்சு அப்படின்னா, அதாவது கனிஞ்சிடுச்சுன்னா என்ன அர்த்தம், பக்குவப்பட்டுடுச்சுன்னா உங்களுடைய குணம் அப்படி இருக்கும், உங்கள் வார்த்தைகள் பார்வைகள் அப்படி இருக்கும். ஸோ அப்படி வெளிப்படுத்துங்க. நீங்கள் அப்ரஹாமுடைய குழந்தைன்னு உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் கிறிஸ்டின்னே சொல்லாதீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், என்னடா நமக்கு இது மாதிரி யாருமே சொல்லிக் கொடுக்கலையே. ஏன்னா அது மதத்தை ஃபாலோ பண்ணாங்க. நாங்கள் இப்போ கொடுக்குறது இறைவனுடைய ஞானத்தை, கடவுள் நேரடியாக கொடுக்குற ஞானத்தை. ஏன்னா அப்ரஹாமுடைய மதங்கள் தான் யூத மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும் இல்லையா. இப்போ அதிலிருந்தெல்லாம் நீங்கள் வெளியில் வந்தால் தான் இறைவனை பிடிக்க முடியும். கிறிஸ்துவை பிடிச்சவங்க கிறிஸ்தவர்கள், முகமது நபியை பிடிச்சவங்க முஸ்லீம்கள். இப்போ இறைவனையே பிடித்தால் தான் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும். கிறிஸ்துவை பிடிச்சி கிறிஸ்தவராக தான் இருக்க முடியும். ஸோ அது தப்பு இல்லை. ஏன்னா மதங்கள்லாம் நரகத்தில் தான் தோன்றுகிறது. அது நரகத்தில் வாழ்வதற்கான வழி, நரகத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கடவுள் சொல்கிறார். ஸோ அதுக்கு தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இனியும் நீங்கள் அப்ரஹாமுடைய குழந்தைன்னு சொல்லாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
கடவுளுடைய குழந்தைன்னு சொல்லுங்கள். கடவுளுக்கு குழந்தையாகுங்கள். மதங்களுக்கு குழந்தையாக இருந்தது போதும். அடுத்தது இந்த அப்ரஹாமுடைய குழந்தைகளை கல்லிலிருந்து கடவுள் எழுப்புவார் அப்படின்ட்டு வருது. ஸோ தமிழில் அது வேறு மாதிரி இருக்கும். கல்லில் கூட அப்ரஹாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு அது சுத்தமாக அர்த்தமே மாறிடுது. என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் கல் மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க புத்தி, இயேசு கூட கடின இதயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு அடிக்கடி சொல்வார். கல் மாதிரி இருக்கிறீங்க, அதாவது அவங்களுடைய புத்தி அந்த இலகியத்தன்மை இல்லைன்றது ஜென்ரலாக புரிஞ்சிக்கிட்டாலும் அதை கடின மனம் கொண்டவர்களாக, கல் மாதிரி இதயம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு இருக்கும். அது ஜஸ்ட்டு இறைவனுடைய ஞானம் கிடைக்காம அதை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும், ஓகே மனிதர்கள் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் ஆகிட்டாங்க, இலகியத்தன்மை இல்லை அப்படின்னு தோணும். அதுவும் ஒரு விதத்தில் ரைட்டாக இருந்தாலும் கூட புத்தி யோசிக்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இதை பார்க்குறோம் பார்த்திங்களா, இது கற்பனை கதைன்னு கூட யாருக்குமே தெரியல. நிஜமாகவே நடந்திருக்கும் போல இருக்குது அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்துக்காரங்களுமே. ஏன்னா புத்தி வேலை செய்யலை, கல் மாதிரி இருக்குது. தங்கம் மாதிரி இருந்த புத்தி இன்றைக்கி கல், ஒன்றுத்துக்கும் உதவாத கல் மாதிரி ஆயிடுச்சு, மண் மாதிரி ஆயிடுச்சு. அதிலிருந்து தான் கடவுள் எழுப்புறார். அதைத்தான் அந்த கல் மாதிரி புத்தியுடையவர்களை உங்களை தங்கம் மாதிரி புத்தியுடையவர்களாக கடவுளால் எழுப்ப முடியும். அப்ரஹாம் குழந்தைகளே எழுப்ப முடியும் கடவுளால் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நல்ல கனி கொடுக்காத மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு அக்னியில் எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ நாம் தான் இந்த காரியம்ன்ற பலனை, நல்ல காரியங்கள், ஏன்னா கடவுள் வருவதே நல்ல காரியத்தை கற்றுக் கொடுக்கறது தான். அப்படி இல்லை அப்படின்னா அது எரிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், உலகம் அழிய போகிற நேரத்தில் தான் இறைவன் வர்றார். ஸோ அதுதான் அர்த்தம். மரத்துக்கு கீழே கோடரியை வச்சாச்சு, வெட்ட போகிறாங்க. இது என்ன மரம் தெரியுமா? மனித சிருஷ்டி மரம். அதோடைய நினைவு தான் கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீன்னு வைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்திங்கன்னா கிளையாக இருக்காது, நேராக போய்கிட்டே இருக்கும் இல்லையா? ஆலமரம் பார்த்திங்கன்னா நிறைய கிளைகள் இருக்கும். அந்த கிளையில் ஒரு கிளை தான் கிறிஸ்தவ மதம். அந்த கிறிஸ்தவ மதத்தை, அதாவது மனித சிருஷ்டி மரம், இது பார்த்திங்கன்னா மரத்து தலைகீழே தொங்க விட்ட மாதிரி இருக்கு இல்லையா? இதில் ஒரு கிளை கிறிஸ்தவ தர்மம், இன்னொரு கிளை புத்த தர்மம், யூத தர்மம், இப்படி ஒவ்வொரு தர்மமாக வரும். இறைவன் நட்சத்திரம் மாதிரி இருக்கார், ஆத்மாக்கள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ கடவுளுடைய ஞானத்தை எடுத்து கடவுளுக்கு ஈக்குவலாக ஆகிறவங்க கடவுளுக்கு பக்கத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த தண்டு பகுதி ஃபுல்லாக இந்த தண்டு பகுதியில் இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. வந்துட்டு எங்கேயும் போக மாட்டாங்க, மறுஜன்மம் எடுத்து நரகத்துக்கும் வருவாங்க. மதத்தை சார்ந்தவர்கள் நரகத்தில் வராங்க. அதுதான் ஒரு கிளையாக காட்டப்படுது. ஸோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மரமே இல்லையா? ஸோ அதனால் அந்த மரத்துக்கு கீழே வச்சாச்சு, கோடரி வச்சாச்சு. கனி கொடுக்கலை அப்படின்னா அது வெட்டப்படும். ஏன்னா சொர்க்கத்தில் கிளைகளற்ற மரம் இருக்கும். ஒரு விதத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படி கூட சொல்லலாம் இல்லையா? கிளைகளற்ற மரம், கிளையே இருக்காது, வேறு மதமே கிடையாது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். ஆதினா உங்களுக்கே தெரியும், ஆரம்பம். சனாதனா என்றென்றைக்கும் இருக்கிறது, ஆத்மா, தேவதைகளுடைய தர்மம் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ கிளையெல்லாம் வெட்ட போகுது. எந்த கிளை? கனி கொடுக்காத, என்ன கனி? நல்ல கர்மன்ற கனி கொடுக்காத கிளைகள் வெட்டி நெருப்பில் போடப்படும் அப்படின்னு இருக்கு. ஆனால் ஆத்மா அழியாது, அங்கே போயிட்டு கனி கொடுக்கக்கூடிய மரம் மட்டுமே வரும். ஸோ இதை கல்ப விருட்சம் அப்படின்ட்டு இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். கடவுளுமே அதை சொல்லுவார். அதாவது மனித சிருஷ்டி மரம். இது ஒரு மரத்தோடு ஒப்பிடுறாங்க. பல கிளைகள் இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு விதமான குணாதிசயம் கொண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆத்மா எடுக்கிற உடலுமே வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு தோற்றம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை கடவுள் பிரம்மகுமாரிகள் மூலமாக நிறைய சொல்கிறாரு. அதில் அங்கங்கே ஒரு துளி மற்ற மதங்களில் வருது. அதுக்கு தான் நம்ம இப்போ விளக்கம் கொடுத்துட்ருக்குறோம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். ஸோ தண்ணியில் முக்கிய எடுத்துட்டால் மனம் மாறிடுமா? எத்தனை தடவை முக்கிய எடுத்தாலும் மாறுமா?
இல்லையா? இங்கே ஞான குளியல், இந்த ஞான குளியல் தான் இந்து கோயிலில் அபிஷேகம்னு பண்ணுறது, கோயிலுக்கு சாமிக்கு பண்ணுறாங்க இல்லையா? அவர்கள் இந்த ஞானத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்டு சொர்க்கத்தில் வந்தார்கள் தேவதைகளாக, ராஜா ராணியாக. ஏன்னா அங்கே ராஜ்யம் இருக்கும். இப்போ கிறிஸ்தவ மதத்தில் இயேசு ராஜா ஆவார்னாங்க. முஸ்லீம் மதத்தில் யார் ராஜான்றதை பற்றி அவங்க கவலையே படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, அது ராஜ்யம். இயேசுன்னு இல்லை, நீங்களும் ராஜாவாகலாம். ஏன்னா நிறைய ராஜா இருப்பாங்க, அதில் நம்பர் 1 ராஜா தான் நாராயணன். அதனால தான் சொர்க்கவாசல் திறப்பு விழா பெருமள்களில் கொண்டாடப்படுது. உலகம் முழுவதும் சொர்க்கவாசல் திறப்பு விழான்ற பண்டிகை இந்து மதத்தில் மட்டுமே இருக்குது. காரணம், இந்தியா தான் சொர்க்கமாக இருந்தது அப்படிங்கிறதுக்கான அடையாளம், நிரூபணம் இதுவே இருக்குது. அடுத்தது, அப்போ ஞானத்தை இல்லையா, இவ்வளோ நாள் பெண்ணை பார்த்தாலே இச்சையாக பார்க்குறீங்க, அதை பற்றிலாம் இயேசு பின்னாடி சொல்கிற மாதிரி வரும். அப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கிறோம் உலகம். இந்த நேரத்தில் நீ ஆத்மாவை பார், உடம்பு கிடையாது. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியங்களும் செய்யுதுன்ற உணர்வு சொர்க்கத்தில் இருந்ததுனால தான் காமம் இல்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி நீயும் இப்போ ஆத்ம உணர்வில் இருக்கணும். ஆனால் அந்த சக்தி இல்லை, பலகீனமாயிட்டீங்க. அந்த சக்தியை நிரப்புறதுக்கு தான் இந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருக்கிற சிவ பரமாத்மாவை, அந்த பரமபிதாவை, அந்த அல்லாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருங்கன்ற. பேர் தான் வேறு வேறு, கடவுள் ஒருத்தர் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பரமபிதானே சொல்லுங்கள். ஆனால் அவருடைய பேர் சிவன், அதான் ஜெகோவான்றாங்க. ஸோ அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி. அப்படி நினைக்க தான் உங்களுடைய குணம் மாறும். தண்ணியில் முழுகிறதுனாலையோ மதங்களின் புஸ்தகத்தை படிக்கிறதுனாலையோ மாறாது. ஏன்னா எந்த மதத்தில் காமத்தை விடுவதற்கான வழி இருக்குது? ஒரு பெண்ணை இச்சையை பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றாரு, மனைவியை தவறுன்னு அவர் சொன்னாரா? இவங்க அப்படி மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இப்போ இருக்கக்கூடிய நிலையில் காமம் இல்லாமல் குழந்தை பிறக்காது, அப்புறம் எப்படி அப்படின்ட்டு அவங்க மாற்றிக்கிறாங்க. ஆனால் அது இப்போத்தைய ஞானம். அது இப்போ பார்க்கும்போது நீங்கள் ஆத்மாவை தான் பார்க்கணும். ஆத்மா ஆணாகவும் பிறக்கும், பெண்ணாகவும் பிறக்கும். ஒரே ஆத்மா மாறி 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 தான் பிறக்கும். ஆனால் மனிதர்களாக தான் எப்போவுமே பிறப்போம். ஸோ இப்போ மறுபடியும் ஆத்மாவில் கவனம் வைங்க, தூய்மை ஆவிங்க. ஸோ காமத்தை வென்றுட்டோன்னா கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே வெல்லுவோம். ஸோ அதற்கான ரகசியம் நிறைய அந்த முரளியில் வரும். இறைவன் கொடுக்குற ஞானம், பிரம்மகுமாரிகள் மூலமாக கொடுக்குற ஞானத்தை முரளினுவோம். ஸோ அதை நாமளும் அடிக்கடி பைபிள் சேனல்லையும் குரான் சேனல்லையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஒவ்வொரு ரகசியம் அப்பப்போ. சரி, நான் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி வரவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஞானத்தை நாம் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நான் தான் அந்த யோவான்னு வச்சுக்கோங்களாம். ஒரு சாதாரண இந்த மாதிரி காட்டில் இருக்கிற மாதிரி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு பிச்சைக்காரனாக இருந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் கேட்குறவங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா கூட இருக்கலாம். இப்போ இந்த ஞானம் புரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம், கோடியில் ஒருத்தருக்கு தான் புரியும். புரிஞ்சிடுச்சுன்னா நீங்களும் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் உங்களால் இருக்கவே முடியாது. ஸோ அப்படி இந்த ஞானம் ஒருத்தர் கொடுத்து இன்னும் போக போக நிறைய பேர் வருவாங்க, இன்னும் பவர்ஃபுல்லாக சேவை நடக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இங்கே அது இயேசுவை சொல்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி, அதாவது வருவார் அப்படின்னு இருக்கு, அது இயேசு தான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. என்னை விட வல்லவராக இருப்பார், நான் அவருடைய செருப்பு தூக்குறது கூட எனக்கு அருகதை கிடையாது, அந்த மாதிரி இருப்பார். அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். ஸோ ஞானஸ்நானத்தை பரிசுத்த ஆவியினாலேயோ நெருப்புனாலேயோ கொடுக்க முடியாது, ஞானத்தினால தான் கொடுக்க முடியும் இல்லையா? ஞானத்தில் தான் குளிப்பாட்டுறது. ஆனால் இந்த ஞானம் போதிக்கிறது ஆத்மானு பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருந்து தூய்மையாகணும், ஆத்மாவில் இருக்கிற பாவம் எல்லாம் எரியும். ஸோ அப்போ இந்த யோகம்ன்றது இறைவனை நினைக்கிறதோ. அப்போ இறைவனை நினைக்கிறது ஒரு நெருப்பு மாதிரி வேலை செய்யுது. நெருப்புனா அந்த ஸ்தூல நெருப்பு இல்லை, பாவத்தை எரிக்கிறதுனால அது ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் அக்னியினால் ஞானஸ்நானம்ன்றது இந்த யோகத்தை கற்றுக் கொடுக்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியினால் அப்படின்னு இருக்குது. பரிசுத்தமானவர் யாருமே இப்போ கிடையாது கடைசியில் இல்லையா? மதம் இயேசு இருக்கும்போது அவர் உடம்புல வந்தது பரிசுத்த ஆத்மா தான். ஆத்மா அவங்க ஆவின்னு சொல்கிறாங்க, மேலேருந்து வருது, அது எல்லாமே பரிசுத்தம் தான். ஆனால் இப்போ கலியுகத்தின் இறுதிக்கு வந்துட்டோம்.
ஆனால் அப்போ கூட இங்கே பூமியில் யாரும் இல்லை, மேலேருந்து வந்தால் தான் உண்டு. இப்போ இறைவனே வரார் இறுதியில். ஸோ அப்போ இது இறைவனுடைய மகிமை, இயேசுவோடைய மகிமை கிடையாது. பரிசுத்த ஆவி, அப்போ பரிசுத்த ஆவி வந்து அந்த ஞான குழியில் நம்ம பண்ண வைத்து நம்மையும் பரிசுத்த தூய்மையாக மாற்றுறார் இறைவன். தூற்றுக்கூடை ஸோ அப்போ இங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கடவுளை பற்றிய விஷயம், இயேசுவை பற்றிய விஷயம் இல்லை, கிடையாது. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்னியில் சுட்டெரிப்பார். ஸோ இதையே பின்னாடி இயேசுவுமே ஒரு கதை சொல்கிற மாதிரி வரும். நல்ல பயிரும் கெட்ட பயிரையும் வளர வைத்து கடைசியில் களைப்பயிரை தனியாக பிடுங்கி நெருப்பில் போடுவாங்க. ஸோ அதே விஷயந்தான் முன்னாடி வருது. பைபிள் ஃபுல்லாக சொன்னதே தான் திரும்ப திரும்ப வரும். குரான்லேயும் அப்படியே தான் வரும். எல்லா மதத்துலையுமே ஒரே மெசேஜே திரும்ப 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 வரும். அவ்வளோதான் இருக்கும். அது என்னென்னா விதவிதமாக உங்கள் மைண்டில் அந்த ஆழமான விஷயத்தை பதிய வைக்கிறதுக்காக. ஆனால் முக்கியமான விஷயம் மட்டும் இருக்காது. அது என்னது? இறைவனை பற்றி இருக்காது, அவரை எப்படி நினைக்கணும்னு இருக்காது, நீங்கள் யாருன்றது இருக்காது, இப்போ எதனால் நம்ம பாவிகள்னு இருக்காது, பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு இருக்காது. இயேசுவை பிடிங்க, இயேசுவை பிடிச்சிட்டா எப்படி பாவம் போயிடுமா? அவ்வளோ ஈஸியாக பாவம் போகிறது. இயேசுவை பிடிச்சோன்னே ரேப் பண்ணுறதெல்லாம் விட்டுருவாங்களா? பாதிரியார்களே தானே விழுந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஆத்மா தூய்மை ஆகணும், அதற்கான வழி கிடையாது. சரி, ஸோ அதை இங்கே என்ன செய்கிறாங்க, அது ஒரு சலிக்கிற மாதிரி கோதுமையும் பதரையும் தனியாக பிரித்து பதரை வந்து நெருப்பில் போட்டுருவாங்க. அப்படின்னு அர்த்தம். இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க, ஞானத்தின்படி நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய காரியத்தை வைத்து அறியப்படும். ஸோ அந்த காரியம் பக்காவாக இருக்கிறவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவாங்க, மற்றவர்கள் பின்னாடி லேட்டாக வருவாங்க. ஸோ எரிக்கிற விஷயம் கிடையாது, மேலே இருப்பாங்க. ஆத்மா வந்து அழியாது. ஓகே, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். ஸோ இப்போ தான் இயேசு என்டர் இல்லையா, குழந்தையாக பிறந்தார், அதோட டக்குன்னு பெரியவனாக காட்டுறாங்க. சினிமாவில் ஹீரோ காட்டுவாங்களே அப்படி தானே காட்டுவாங்க, அதே மாதிரியே காட்டுறாங்க. ஸோ ஹீரோ கூட கொஞ்சமாவது குழந்தையாக வளர்கிறதா காட்டுவாங்க, இங்கே டக்குன்னு பெரிய ஆளாக காட்டிட்டாங்க. ஸோ சில சமயம் அப்படியும் காட்டுவாங்க இல்லையா. சரி, ஸோ அது எதுக்குன்னா இது கதை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மாயை தான், சாத்தான் தான் எழுதுறது, எல்லா மதத்தையும் சாத்தான் தான் உருவாக்குது. சாத்தானா தனி ஆள் கிடையாது, மனித வழி, அவ்வளோதான். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். மற்றபடி 10 தலை தூக்கிட்டு எவனும் கிடையாது. அந்த ராவணனை தான் சாத்தான் மாயா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவன் வந்து உண்மை மாதிரியே எழுதி வச்சுருப்பான். இதில் வேறு நிஜமாலேயே நடந்த மாதிரி இடங்கள்லாம் வேறு இருக்கும். ஜெருசலம் இருக்குது, இயேசு நிஜமாலே பிறந்தார், அதை விட்டுருங்க, மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறோம். ராவணன் இருந்தான், இலங்கையில் ஆட்சி செஞ்சான், நிஜமாலே இலங்கை இருக்குது, அப்போ நிஜமாக அவன் இருந்திருப்பான், பாருங்கள் அவன் இருந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லலாம். இதுதான் சாத்தானுடைய சாமர்த்தியம். அது எப்படி தான் நடக்குதுன்னு நம்மளால் தெரியாது. ஆனால் இறைவனுடைய ஞானம் வரும்போது உங்கள் ஆத்மா தூய்மை ஆகணும். அவன் எங்கே பிறந்தா என்ன, இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன, ஆத்மா தூய்மை ஆகிறதுக்கு என்ன தேவை, அதுதான் முக்கியமான விஷயம். சரி, இப்போ ஞானஸ்நானம் அடையிறதுக்காக கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு பக்கத்தில் இயேசு வரார் யோவான்கிட்ட ஞானஸ்நானம் பெற. உடனே யோவான் வந்து, ஐயோ நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் செய்ய மாட்டேன், நீங்கள் இல்லவா எனக்கு செய்யணும். எல்லா இந்து மத கதையிலையும் இது வரும். நீங்கள் ஒன்ஸ் இந்து மதத்து விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்ட்டு தான் பைபிள்ன்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், நம்ப முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பற்று இருக்கிறனால நம்ம நம்ப முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திரும்ப 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 வரும். வள்ளலார் வருவார், வந்தோடனே ஐயோ இது சாதாரண குழந்தை இல்லை, தெய்வீக குழந்தை. சரி, நீங்கள் இந்து மதம் பார்க்கறதுனால ரஜினி நடித்த பாபா படம் பார்த்துருப்பீங்கல்ல, அவர் பிறந்தோன்னா ஐயோ இது சாதாரண ஜாதகம் கிடையாது, இது என்ன மாதிரி ஜாதகம், அதை பார்க்கும்போது என்னங்கடா ஒருத்தருக்கு மட்டும் கடவுளை அப்படி கொடுத்துருவாரா அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒரு பில்டப் இருக்குது. நீங்கள் என்கிட்ட வரலாமா, நான் இல்லை உங்ககிட்ட வந்து ஞானஸ்நானம் வாங்கணும் அப்படின்னு கேட்குறார். இயேசு சொல்கிறார், இப்போ எனக்கு நீ ஞானஸ்நானம் பண்ணு, ஏன்னா விதிக்கப்பட்டது நடக்கணும் இல்லையா. ஸோ ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது நடக்கணும் இல்லையா,
அதனால் முதல்ல நீ தான் எனக்கு ஞானஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே தெரிந்த மாதிரி சொல்கிற மாதிரி. மகாபாரதத்துலேயும் கிருஷ்ணர் அப்படி தான் ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சு சொல்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உண்மையில் கடவுள் தான் வந்து ஞானத்தை கொடுக்குறார், இறுதியில் தான் கொடுக்குறார். அது நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு தான் கொடுப்பார். உட்காந்து நான் கடவுள், நான் பெரிய ஆள், நானே கர்த்தர் அப்படின்லாம் அவர் சொல்கிறது கிடையாது. அவர் கடவுள்னு சொல்லுவார், பட் இந்த மாதிரி அகங்காரம் பிடித்த துணியிலெல்லாம் அவர் பேச மாட்டார். உங்கள் ஆத்மா தூய்மை ஆகணும் பாருங்கள், எனக்கே அகங்காரம் இல்லை, உங்களுக்கு எதுக்கு அகங்காரம், பணிவாக இருங்கன்னு. இதுதான் கடவுளுடைய உண்மையான விஷயமே. ஆனால் நமக்கு பழைய ஏற்பாட்டில் எல்லாத்துலையும் அப்படியே கடவுள் நினைத்தா வானத்தை பொழக்கலாம், பூமியை பொழக்கலாம். இப்போ கூட பாருங்க, வானத்தை பொழந்துக்கிட்டு ஒன்று வர மாதிரி அடுத்த வசனத்தில் வரும். இப்படியெல்லாம் நிஜம் கிடையாது. இது ஒரு அப்படியே பூதாகரத்தை காட்டி அந்த பூதாகரத்தின் மீது உள்ள பயத்தினால கடவுளை நம்புறது தான் மதங்களின் விஷயங்கள். அதுக்கு பேர் பக்தி, ஞானம் கிடையாது. இப்போ இறைவன் வந்து உள்ளது உள்ளபடி அவர் எப்படி இருக்கார், ஒன்றுமே இல்லைப்பா, உன்ன மாதிரியே நானும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன புள்ளி தான். நீ பிறக்கிறன்னு நான் பிறக்கலை, பிறந்திருந்தால் நானும் உன்ன மாதிரி ஞானத்தை மறந்துட்டுருப்பேன். ஞாபகம் பிறக்காதனால ஞாபகம் இருக்குது, உனக்கு சொல்கிறதுனால தானே உன்னை காப்பாற்ற முடியுது. நானும் பிறந்துட்டா உன்னை யார் குழந்தை காப்பாற்றுறது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அவர் மூலமாக தான் இந்த உலகம் மீண்டும் சொர்க்கமாக ஆகுது, இல்லைன்னா முடிஞ்சு போயிடும். சரி, சரின்ட்டு யோவான் வந்து இயேசுக்கு வந்து ஞானஸ்நானம் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாங்கன்னு அர்த்தம் என்ன ஒரிஜினலாக அப்படின்னா ஞானத்தை கொடுத்தாங்கன்னு அர்த்தம். இப்போ அவரே கடவுளாக இருந்தால் அவருக்கு யாருப்பா ஞானத்தை கொடுப்பாங்க அப்படின்னு தோணும். இல்லாட்டினா அவரும் மூட நம்பிக்கையை ஃபாலோ பண்ணார, போய் தண்ணியில் முக்கினா நான் தூய்மையாகிடுவேன்ட்டு. இது உண்மையாக இருந்தால் அப்படி வரும். இது எல்லா மதத்துலேயும் வரக்கூடிய விஷயம். கிருஷ்ணரும் குருகுலத்தில் போய் படித்ததாக மகாபாரதத்தில் வரும். உண்மையிலே சொர்க்கத்தில் அவர் போய் படிக்க தான் செய்வார், ஏன்னா அவருக்கு கடவுள் கிடையாது, சிவபெருமான் தான் கடவுள். இப்போ ஞானத்தை கொடுக்கறதுனால அவர் அங்கே சொர்க்கத்தில் கிருஷ்ணராக பிறக்கிறார். அதேமாரி ராமரும் குருகுலத்துக்கு போவார். ஸோ இது எல்லாம் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஒருவேளை அந்த கதை நிஜமாகவே நடந்திருந்தால் கூட அவங்க கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்குது. சரி, ஓகே. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இப்போ ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் தான் இது ஆக்சுவலாக. இயேசு அப்படி எப்படி ஒரு ரஜினி படத்தில் இப்படிலாம் காட்டும்போது ஒரு அப்படி பயங்கர பந்தாவாக காட்டாங்க, அந்த மாதிரி இங்கே கடவுளை காட்டுற ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இங்கே நடக்குது. புரியுது உங்களுக்கு? அப்படி வராரு, வந்தோன்னே ஐயோ நீங்களே வந்துட்டீங்களா, நான் என் முன்னாடி நீங்கள் சரி உங்கள் முன்னாடி நான் ஏமாத்துறோம், நான் கூப்பிட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. உடனே அப்படியே மேலேருந்து இப்போ வரப்போகுது பாருங்கள் அடுத்த வசனம், அப்படியே வானம் பொழந்தது மேலேருந்து. ஸோ அது எப்போ இயேசு வந்து தண்ணியிலேருந்து வெளில வந்தவுடன் அப்படியே சொர்க்கம் திறக்குது மேலே. அங்கே கடவுளுடைய ஆத்மான்ட்டு அது இங்கிலீஷில் அப்படி இருக்க, அது ஆக்சுவலாக பரிசுத்த ஆவி. அப்படியே ஒரு புறா மாதிரி வந்து அவர் மேலே அப்படியே இறங்குது. அப்படியே சொர்க்கத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இவன் என்னுடைய குமாரன், நான் இவன் மீது மிகவும் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதில் வந்து நிறைய ரகசியம் இருக்குது. நீங்கள் அப்படியே நிஜத்தில் நடந்ததுன்னு எடுத்தீங்கன்னா இதில் ஒன்றுமே கிடையாது, வந்துச்சு இறங்கிச்சு அவ்வளோதான் போயிடுச்சு. ஆனால் இது ஒரு கதை, ஆனால் இதுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா. என்னென்னா, ஸோ மற்றபடி இது ஒரு இதில் வந்து கடவுள் இல்லைன்றதை நிரூபிக்கிற நிறைய விஷயம் இருக்கும். என்னென்னா, கடவுள் மேலேருந்து சத்தம் கொடுக்குறாரு, இங்கே இயேசு இருக்கார், இயேசு பேசுனா பேசுகிறது கேட்க போகுது இல்லையா. ஆனால் மேலேருந்து சவுண்டு கேட்குது. இவர் கடவுள்னால் இப்போ மேலேருந்து பேசுனது யார் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அடுத்தது இவர் என்னுடைய குமாரன் சொல்கிறார், இவர் நான்னு சொல்லலை, சவுண்டு. இதுதான் முக்கியமான விஷயம். இயேசு தான் கடவுள் அப்படின்வாங்களே, இங்கே வந்து இயேசு கடவுளாக இல்லையான்றதெல்லாம் அதெல்லாம் பார்த்த உடனே இது எதுவுமே நடக்கவே இல்லைன்னும் போதே கடவுள் இல்லைன்றது முடிஞ்சு போயிடும். மதத்தை ஸ்தாபனை பண்ண வந்தார், அவ்வளோதான். ஸோ அது விஷயம் கிடையாது. ஆனால் இதில் என்ன ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னா, மேலேருந்து சொர்க்கம் திறக்கிறதுக்கு முதல்ல சொர்க்கம் மேலே கிடையாது, சொர்க்கம் இதே பூமி தான். ஆனால் எப்போ இந்த ஞானத்தை நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ சொர்க்கம் உங்களுக்கு திறக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே பூமி உலகம் அழிந்து இதே பூமி சொர்க்கமாக மாறப்போகுது. இப்போ சொர்க்கம் பூட்டி இருக்கிறோம், இது ஒரு உருவகம் தான். உண்மையிலே சொர்க்கமாக இது தான் மாறணும். பட் அப்படி ஒன்று வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்தை வந்து பூட்டு போட்டு பூட்டியாச்சு.
இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த ஞானத்தை எடுக்க எடுக்க அது திறக்குது. இது ஒரு உருவகம். அப்படி ஒரு இடம் இருக்குது, அதை போய் திறக்கிறாங்க அப்படி கிடையாது. அப்போ அவர் ஞானத்தில் மூழ்கி எழுந்திரிச்சவுடன் சொர்க்கம் திறக்குது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். இல்லை, இந்த ஞானம் மூழ்க மூழ்க நீங்கள் சொர்க்கத்துக்கு தயாராகிறீங்கன்றது தான் சொர்க்கம் திறக்குது. ஏன்னா சொர்க்கமும் பக்கத்தில் வருது. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்றது இந்த கடைசி நேரத்தில் இறைவன் இப்போ சொல்கிற ஞானம் அவர் 2000 வருடம் முன்னாடி சொல்லிட்டார், சொன்னதாக போட்டாங்க. அதனாலே அது தப்பாயிடுச்சு. சரி, அடுத்தது மேலிருந்து புறா மாதிரி வருது. முதல்ல ஆத்மா அப்படியே புறா மாதிரி அப்படி ஸ்லோ மோஷன்லாம் வராது. அந்த ஸ்லோ மோஷன் எஃபெக்ட்டுக்காக தான் அது சொல்கிறாங்க புறா மாதிரி வருது. ஏன்னா புறா உட்காரும்போது உங்களுக்கு தெரியும், அப்படி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படிலாம் ஆத்மா வராது. வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இறக்குறீங்கன்னு வச்சுக்கலாம், உயிர் தான் ஆத்மான்னு சொல்கிறது. நீங்கள் இறக்கும் பொழுது அமெரிக்காவில் இருக்கிற யாரையோ நினச்சிட்டு, உங்கள் மகனோ யாரோ அங்கே இருக்கிறாங்க, அதை நினச்சிட்டு நீங்கள் இறக்குறீங்கன்னா இறந்த அடுத்த செகண்ட் அங்கே இருக்கும். அதாவது அங்கே தாயின் அங்கே யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளே போயிடும். மின்னல் வேகம். இது மாதிரி அப்படியே பொறுமையாக வர்றது கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அது கண்ணுக்கும் தெரியாது. ஆத்மாவை கண்ணால் பார்க்குற அளவுக்குலாம் பெருசும் கிடையாது. சரி, ஸோ மற்றபடி இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, இறைவனுடைய ஞானம் அவருக்குள்ளே இறங்குது. அப்போ அந்த ஞானம் என்ன சொல்லுது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். நீங்கள் இறைவன் கொடுக்குற அந்த ஞானம் முரளி பார்த்தீங்கன்னா தினம் தினம் ஸ்டார்டிங்கே எப்படி வரும்னா, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளை, இப்படி தான் வரும். ஸோ அதுதான் இதோடைய அர்த்தம். என்னுடைய நேசகுமாரன் அப்படின்றது ஒரு தனி மனிதனை சொல்ல, எல்லார்கிட்டையும் கடவுள் அதை தான் பேசுகிறார். அப்படி சொல்லி சொல்லி தான் நம்மளை தேவதையாக மாற்றுறார். ஸோ உங்கள் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த ரகசியம் பார்த்திங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அல்லது சொர்க்கத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சுன்னு சொல்கிறது. அந்த காலத்துலலாம் ரேடியோ மட்டும்தானே இருக்கும். இப்போவும் ரேடியோவில் அது இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து ஒரு நியூஸ் வரும், தமிழ் நியூஸு. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பதுன்ட்டு வரும். ஆகாஷவாணினா ஆகாயத்திலிருந்து கேட்குற சத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உடல் இல்லாத ஒரு சத்தம், உடல் இல்லாமல் வெறும் சவுண்டு. இந்து மதத்தில் அசரீரி குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கம்சனை கொலை பண்ணுறதுக்கு கம்சனுடைய தங்கச்சியின் 8வது குழந்தை உன்னை கொன்னுடும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் அசரீரியோடு. அந்த 8வது குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருப்போம், ஒரிஜினல் எது பைபிள் கதையா கிருஷ்ணர் கதையா? ஏன்னா இம்மி பிசுறாமல் ஒரே கதை வரும் இல்லையா? அவர் ராஜாவை கொண்டுடுவான்றதுனால அவர் துரத்தி அந்த குழந்தைய கொல்லணும்னு நினைப்பார். அதுக்குள்ளே அது தப்பிச்சிடும். எங்கே போச்சோ அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கொலை பண்ணணுவார். அதே கதை இங்கே இருக்கும். ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது. கிருஷ்ணர் கதையை காப்பி அடிச்சுட்டாங்க சொல்லலை, அதுவுமே கதை தான், இதுவுமே கதை தான். கிருஷ்ணர் வாழ்ந்த இடம் சொர்க்கம். அங்கெல்லாம் அந்த மாதிரி குணம் உள்ளவர்களே இருக்க மாட்டாங்க. சரி, அதேமாதிரி ராமருடைய மனைவியை கடத்திட்டு போயிட்டாங்க, அப்படிலாம் சொர்க்கத்தில் நடக்காது. இப்போ தான் நடக்கும். இப்போ கூட எங்கே கடத்திட்டு போகிறாங்க? பொண்ணாக போனால் தான் உண்டு கள்ள தொடர்பு. சரி, ஸோ அப்போ இது என்ன அர்த்தம்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அப்படிங்கிறதுனா உடல் இல்லாத ஒருவர் பேசுகிறார். மோசஸ் கிட்ட அப்படி தானே பேசுது இல்லையா? ஒரு நெருப்பு வருது, சவுண்டு மட்டும் கேட்குது. ஆனால் இதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுளுக்கு உடம்பு இல்லைன்னு அர்த்தம். ஆனால் உடம்பு இல்லாமல் அவரால் பேச முடியுமானா பேச முடியாது. அவருக்கும் உடம்பு இருந்தால் தான் பேச முடியும், நமக்கும் காது இருந்தால் தான் கேட்க முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கிறோம். இயேசு உடம்புல பரிசுத்தாவி மட்டும்தான் மேலேருந்து வருது, நபி உடம்புல ஜிப்ரேல் மட்டும்தான் மேலேருந்து வருது கிடையாது. எல்லா ஆத்மாவும் மேலேருந்து தான் வரும், கடவுள்கிட்ட இருந்து தான் வரும். முதல்ல சொர்க்கத்துக்கு வருவோம், சொர்க்கம் முடிந்து நரகத்திற்கு வரும். மதஸ்தாபகர்கள் மட்டும் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஏன்னா அந்த ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக. தாயின் கர்ப்பத்தில் போனால் மறந்துடும். கடவுளே தாயின் கர்ப்பத்துக்கு போயிட்டாருன்னா மறந்துடுவார். சரி, இப்போ இந்த கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே நேரடியாக பிரவேசமாகி இறைவன் ஞானத்தை கொடுக்குறார். எப்படி இயேசு உடம்புல கிறிஸ்து பேசுதோ அதே மாதிரி இப்போ இங்கே விஷயம் என்னென்னா, கிறிஸ்து பேசலை, மேலேருந்து சத்தம் கேட்குது அப்படின்னும் பொழுது
கடவுள் பேசுகிற அந்த ஞானத்தை பற்றிய விஷயம். அப்போ அவருக்கு உடலற்றவர் பேசுகிறார், அவர் குழந்தையாக பிறப்பதில்லை அப்படிங்கிற விஷயம் அதில் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அவருமே ஒருத்தர் உடலில் இந்த ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம் மட்டும் எதுலேயுமே சொல்லப்படல, எந்த மதத்துலேயும். அதனால தான் இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை சொல்வதற்கு கடவுள் படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 கொடுமையான கஷ்டம். ஏன்னா கடைசின்னு 100 வருடம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் 10 வருஷம்தான் இருக்குது, அந்த 100 வருடம் முடியாது. 90 வருடமாக அவர் பேசிகிட்டு இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியுமா? இப்போ கூட சொன்னால் கடவுள் பேசுகிறார், பரமபிதா பேசுகிறார், கேட்கறது கிடையாது. என்ன பண்ணுறது? ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளின்னு சொல்லப்படுது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்த அதிகாரம் ரொம்ப சூப்பர். ஆக்சுவலாக பைபிள்னால் அவ்வளோதான், அதை மட்டும் வச்சுட்டு நம்ம தூக்கி கடைசிடலாம். ஓஷா தான் சொல்லியிருப்பார், அவர் கொஞ்சம் மட்டமாக சொல்லியிருப்பார், பட் அதுதான் உண்மையும் கூட. அவர் பிரசங்கம் பண்ணுவார், இயேசு ஒரு 3 அதிகாரத்துக்கு வரும். அதை மீறி எதுவும் கிடையாது பைபிளில். மற்றது எப்படி இருக்குன்னா, அதே கதை ரூபத்தில் வேறு இன்டைரக்டாக சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் நேரடியாக மெசேஜ் அப்படி டைரெக்டாக சொல்கிறது பார்த்திங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 3 அதிகாரங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓம் சாந்தி. அது பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது, எந்த மதத்தினரும் சொல்ல முடியாது. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.